எல்லோருக்கும் வணக்கம். வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. கபிலரின் முகம் இவ்வளவு கலக்கத்துடன் எப்பொழுதும் இருந்ததில்லை. முதிர்ந்த மரம் பட்டையை உதிர்ப்பதைப் போல அனுபவத்தை உதிர்த்தபடி வானத்தை பார்த்து செழித்திருக்கும் திருமுகம். தெளிவு கொண்ட அவரின் சொற்கள் எந்த சூழலிலும் மனதை துவள விடாதவை. ஆனால் இப்பொழுது பெரும் குழப்பம். சொற்களை விட்டு விலகி அமைதி கொண்டே நின்றார். சொற்களின் மீது தன் ஆசான் எவ்வளவு காதல் கொண்டவர் என்பதை அங்கவை அளவுக்கு உணர்ந்தவர் பரம்பில் வேறு யாரும் இல்லை. எழுத கற்கும் வரை உலகை சொற்களின் வழியாக பார்த்து பழகியவர்கள். எழுத கற்ற பின்தான் உலகை விழுங்கி நகரும் ஆற்றல் சொற்களுக்கு உண்டு என்பதை உணர்வார்கள். அந்த ஆற்றலை உணர்த்திய ஆசான் சொற்களிடமிருந்து இவ்வளவு விலகி நிற்பது ஏன்? காரணம் புரியாமல் திகைத்தாள் அங்கவை. பிற்பகல் நேரத்தில் வேயப்பட்ட குடிலில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். ஆசான் சொல்வதை அங்கவை எழுதி கொண்டிருந்தாள். மன ஈடுபாடின்றி சொல்லும் ஒற்றை சொல் கூட ஒருவரை காட்டி கொடுக்கும், இன்னொருவரால் கண்டறியப்படும். குனிந்து எழுதி கொண்டிருந்த அங்கவை தலை நிமிரவில்லை. சொல்லப்பட்ட சொல்லின் வழியே ஆசானின் எண்ணத்துக்குள் போக முயன்று கொண்டிருந்தாள். எழுத்தை விட்டு வெளியேதான் அங்கவையின் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கபிலரும் அறிவார். இருவரும் தெரிந்தேதான் ஒளிந்து கொண்டிருந்தனர். குடிலின் மறைவுக்கு பின்னால் பறவையின் கீச்சொலி கேட்டது. குனிந்து எழுதி கொண்டிருந்த அங்கவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளால் குரலோசையை வைத்து பறவையை கணிக்க முடியவில்லை. மீண்டும் ஒருமுறை கீச்சொலி கேட்டது. கழுத்தை நீட்டி பார்த்தால் தெரியவில்லை. வெளிப்புறம் போனால்தான் கண்டறிய முடியும் என்றார் கபிலர். ஆசான் சொல்லி முடித்த கணத்தில் அவரது எண்ணத்தை அறிந்தாள் அங்கவை. எழுந்தவள் அப்படியே உட்கார்ந்தாள். கண்கள் கலங்கியது. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ஏன் பேசாமல் உட்கார்ந்து விட்டாய்? கபிலர் கேட்டார். அங்கவையிடமிருந்து மறுமொழி வரவில்லை. இதை போல்தான் என்னாலும் போக முடியவில்லை என்றார். சற்றே அமைதிக்கு பெண் மெல்லிய குரலில் கேட்டாள். பரம்பில் இருந்து கொண்டு உங்களால் கண்டறிய முடியாத உண்மை என்ன ஆசானே என்று. அவள் நிமிரவில்லை. கலங்கிய கண் ஆசானுக்கு தெரிய வேண்டாம் என நினைக்கிறாள் என்பது அவருக்கும் புரிந்தது. தெய்வ வாக்கு விலங்கிற்காக இவ்வளவு பெரிய முயற்சி ஏன் செய்யப்பட்டது? கேட்ட கபிலரை தலை நிமிர்ந்து பார்த்தாள் அங்கவை. வைப்போரும் அருகன்குடியும் எரிந்த பின் பாண்டியன் அடுத்து செய்ய போவது என்ன? கபிலர் சொல்வதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அங்கவை. இதை போல எண்ணற்ற கேள்விகளுக்கான விடை பரம்பை விட்டு வெளியில் போனால்தான் கிடைக்கும். ஆனால் பாரியை பொறுத்தவரை இந்த கேள்விகள் எதற்கும் விடை அறிய வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறவன் என்றார் கபிலர். உங்களை பொறுத்தவரை கேட்டாள் அங்கவை. இந்த கேள்விக்கான விடை பரம்பின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இதை அறிதல் அவசியம் என்றார். உங்களை நான் நன்கு அறிவேன் என்று சொல்லிவிட்டு சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தாள் அங்கவை. கட்டாயம் என்று கருதியிருந்தால் நீங்கள் போயிருப்பீர்கள். போகாமல் இருக்க அதனிலும் பெரும் காரணம் இருக்க வேண்டும் என்றாள் அங்கவை. வியப்போடு அங்கவையை பார்த்தார் கபிலர். பார்க்கும் பொழுதே தலையசைத்து காரணம் உண்டு என்பதையும் தெரிவித்தார். என்ன என்று அவள் கேட்கவில்லை. ஆசான் தன்னுள் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கும் சொற்களின் மேல் கால் பதித்து நடந்து வரட்டும் என்று காத்திருந்தாள். நான் வெளியில் போவது பரம்புக்கு நல்லதல்ல என்றார் கபிலர். எதிர்பாராத சொல்லாக இருந்தது அது. இந்த சொல்லிற்குள் இருக்கும் ஆழம் புரியவில்லை. கண்களை உருட்டியபடி அவரை பார்த்து கொண்டே இருந்தாள். கபிலர் சொன்னார். பரம்பின் உள்ளடுக்குகளை பற்றி, எவ்வியூரை பற்றி, பாரியை பற்றி, இங்குள்ள வாழ்வை பற்றி வேந்தர்களுக்கு எதுவும் தெரியாது. இரவில் கூத்து நிகழ்த்தி செல்லும் பாணர்களின் பார்வையில்தான் அவர்கள் பரம்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வியந்ததை, அறிந்ததை, உணர்ந்ததை பாடி திரிவதுதான் எனது தொழில். ஆனால் எனது வாழ்வு முழுக்க வியந்து அறிந்து உணர்ந்தவற்றை விட பரம்பில் நான் உணர்ந்தவைதான் அதிகம். எனது மொழியே பரம்பின் மொழியாகிவிட்டது. எனது குரல் குறிஞ்சியின் குரலாகிவிட்டது. இனி நான் பாடும் ஒவ்வொரு பாடலும் பரம்பின் பாடல்தான். நான் என்னை பரம்பனாக உணர்ந்து விட்டேன் சொல்லி நிறுத்தினார் கபிலர். அங்கவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதுதான் எனது அச்சத்திற்கு காரணம். கபிலரின் குரல் இறுகியது. பரம்பின் ஆற்றல் ஒவ்வொரு செடியிலும், கொடியிலும், மலையிலும், மடுவிலும் இருக்கிறது. நான் இங்குள்ள மனிதர்களை பாடாமல் இயற்கையை மட்டுமே பாடினால் போதும். எதிரிகளுக்கு அதைவிட சிறந்த போர்க்குறிப்பு வேறொன்றும் இல்லை. கபிலர் இப்படி சொல்லவும் அங்கவை உறைந்து நின்றிருந்தாள். பரம்பின் வளமும் வாழ்வும் யாரையும் மயக்கி இழுக்கும். அவற்றோடு எனது சொல்லும் சேர்ந்தால் எழும் ஆபத்து அளவிட முடியாததாகிவிடும். ஆசையின் நாக்குகள் பரம்பை நோக்கி என்றென்றும் நீள நான் சொல் தந்துவிடக்கூடாதல்லவா? அதனாலேயே நான் வெளியேறி போக துணிவற்று இருக்கிறேன்
என்றார் கபிலர். சற்று முன்னே வந்து ஆசானின் கால் பற்றி அமர்ந்திருந்தாள் அங்கவை. அவளின் தலையில் கை வைத்தபடி கபிலர் சொன்னார், என்னை அறியாமலே எனது மொழி பரம்பை காட்டிக் கொடுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இனி பரம்பை விட்டு என்னால் வெளியே செல்ல முடியாது மகளே. சொல்லி முடிக்கும் முன் தொலைவில் யாரோ வருவது அறிந்து எழுந்து பார்க்க முனைந்தாள் அங்கவை. கலக்கத்தில் இருந்து மீள முடியாமல் கண்மூடி திறந்தார் கபிலர். எதிர்வந்து நின்றான் பாரி. முகம் முழுவதும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. பூத்து குலுங்கும் மலர் போல புன்னகைத்தபடி உள்ளே வந்த பாரி அமர்ந்திருந்த கபிலரை கட்டிப்பிடித்து தூக்கி வாருங்கள் போவோம் என்று அழைத்தான். பாரியின் முகத்தில் இவ்வளவு மகிழ்வை பார்த்து நீண்ட நாட்களாகிவிட்டன. கபிலரின் முகத்தில் அளவு கடந்த கவலையை பார்த்து கொண்டிருந்த அங்கவை அதற்கு நேர் எதிராக எல்லையில்லாத மகிழ்வோடு வந்து நிற்கும் தந்தையை பார்த்து திகைத்து நின்றான். வாருங்கள் வேகமாக என்று கைப்பிடித்து இழுத்துச் சென்றான் பாரி. அங்கவையை வர சொல்லி கூறவில்லை. எனவே அவள் குடிலிலேயே நின்று கொண்டாள். கபிலருக்கு காரணம் எதுவும் விளங்கவில்லை. பார்த்து கொண்டிருந்த அங்கவை சிறிது நேரம் கழித்துதான் யோசித்தாள். கபிலரை மாளிகைக்கு அழைத்து செல்லாமல் காட்டுக்குள் ஏன் அழைத்து செல்கிறார்? முக்கியமான வேட்டை ஏதாவது கிடைத்திருக்கும் என்று எண்ணியபடி இருந்தாள். பாரி உற்சாகம் குறையாமல் அழைத்து சென்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தார் கபிலர். முகம் ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறது என்று கேட்டபடி முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்தான் பாரி. அளவற்ற மகிழ்வோடு இருக்கும் ஒருவனிடம் கவலையை எப்படி பகிர்ந்து கொள்வது? கபிலர் சொல்லற்றவரானார். மாறுபட்ட இரண்டு உணர்ச்சிகளில் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவ சட்டென மொழி கை கொடுப்பதில்லை. மொழி வலிமையற்று இருக்கும் இடத்தில் நின்று பேசுவதுதான் புலவனின் ஆற்றல். ஆனால் அவ்வாற்றலை வெளிப்படுத்தும் மனநிலையில் கபிலர் அப்போது இல்லை. அமைதியாக வரும் கபிலரை பார்த்து பாரி கேட்டான், பகிர்ந்து கொள்ள முடியாத கவலையா என்று. இல்லை என்று சொல்லியபடி நடந்தார். ஆனால் தொடராமல் சொல் நின்றிருந்தது. எவ்வியூரின் நாகப்பச்சை வேலியை கடந்து உட்காட்டுக்குள் நுழைந்தனர். செடிகொடிகளை விலக்கி முன்னே நடந்து சென்று கொண்டிருந்தான் பாரி. மெல்லிய குரலில் கபிலர் பேசத் தொடங்கினார். நாள் தவறாமல் கூத்து நடக்கிறதே, அதில் என்ன நடக்கிறது என்று கவனித்தாயா? கூத்துக்களத்தில் எவ்வளவோ நடக்கிறது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று கேட்டான் பாரி. மீண்டும் கபிலர் அமைதியானார். அறியாமல் பேசுபவன் அல்ல பாரி. ஆனால் அறிந்தவனைப் போல அவன் பேச்சும் இல்லை. என்ன சொல்வதென்று சிந்தித்தபடியே நடந்தார். பாணர் கூட்டத்துக்குள் பாடத் தெரியாதவனும் இருக்கிறான். இசைக்கருவிகளை வாசிப்பவர்களுக்கு நடுவில் அதில் பயிற்சியே இல்லாதவனும் உடன் வருகிறான் என்று சொல்லிய கபிலர் சற்றே தயக்கத்தோடு சொன்னார், கூத்து நடத்த வரும் பாணர் கூட்டத்தில் ஒற்றர்கள் நிறைய வருகிறார்கள் என்று. முன்னால் நடந்தபடியே பாரி சொன்னான், பரம்பு நாட்டை இந்த வழியின்றி வேறு எவ்வழியில் அவர்களால் வேவு பார்க்க முடியும்? எனவே கூத்து கலைஞர்களோடு ஒற்றர்கள் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்றான். அதனால் ஆபத்து உருவாகி விடாதா என்று கேட்டார் கபிலர். தெய்வத்தின் உருவில் எதிர் வந்தால் வணங்கித்தானே ஆக வேண்டும் என்றான் பாரி. அந்த சொல்லால் சிதைவுற்றார் கபிலர். முன் நடந்து செல்லும் பாரியை பின்தொடர அவரால் முடியவில்லை. வாழ்வின் பாதை அவ்வளவு செழிப்புற்றிருந்தது. பாரிக்கு செழிப்பே ஆனாலும் மரித்து கிடக்கும் செடிகள் இடையூறுதானே. கபிலரின் கண்களுக்கு மரித்து கிடக்கும் கொடிகளே தென்பட்டன. கலைஞர்கள் என்ன செய்வார்கள்? அதிகாரத்துக்கு அஞ்சி அவர்களை உடன் அழைத்து வருகிறார்கள். ஒற்றர்களும் உடன் வருகிறார்கள். இது தெரிந்துதான் என் வீரர்கள் பரம்புக்குள் அவர்களை அழைத்தும் வருகிறார்கள். பச்சை மலையின் எல்லா மடிப்புகளின் வழியேயும் ஒற்றர்களை எம் வீரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எவ்வியூருக்கு போகும் வழி குறிப்பை சொல்ல பாண்டியனால் முடியவில்லை அல்லவா? காலம்பன் தன் முன்னோர்கள் சொன்ன குறிப்பின் வழியில் தானே வந்து சேர்ந்துள்ளான். இப்படி பாரி சொல்லவும் கபிலருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பாரி சொன்னான், நாட்டை பிடிக்கும் முறையில் காட்டை பிடித்து விட முடியாது. நாட்டில்தான் வழித்தடம் பாதையாக இருக்கிறது. காட்டின் வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் தான் இருக்கிறது. 3 கருங்காலி மரத்தின் அருகே ஒரு செங்கடம்பு இருக்குமே, ஆனால் காலடி கவட்டை கொள்ளும். அதாவது முச்சந்தி என்று பொருள். அது யாருக்கு புரியும்? இயற்கையாக முளைக்காத வகையில் முளைத்துள்ள தாவரங்களை இயற்கையாக அறிந்த ஒருவனால் தான் கண்டறிய முடியும். வண்டிச்சாலை பற்றிய மனித அறிவு சில தலைமுறைகளுக்குத்தான் சொந்தம். ஆனால் காட்டுப்பாதை பற்றிய மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளின் சேர்மானம். அது ஒற்றன் வந்து போகும் ஒற்றை பயணத்தில் ஒருபோதும் அடைபடாது. பேசியபடி வேகம் குறையாமல் நடந்து சென்றான் பாரி. கபிலர் பின் தொடர்ந்தார். வேந்தர்களின் வழியே அரசாட்சியின் இலக்கணங்களையும் வழிமுறைகளையும் அறிந்த வாழ்வு கபிலரின் வாழ்வு.
அதற்கு நேர்மாறாக குல சமூகத்தின் மன ஓட்டத்தின் வழியே புரிந்து கொள்ளுதல் எளிய முயற்சி அல்ல. ஆனாலும் விடாது முயன்றார் கபிலர். அகில் மரத்தின் முடிச்சிட்ட வேர்கள் வழித்தடத்தின் குறுக்கே இருந்தன. அவற்றை கவனமாக தாண்டிய பாரி கபிலரின் கால்கள் தடுக்கி விடாமல் இருக்க நின்று உதவினான். அவன் தோள்களை பிடித்தபடி வேர் தட்டாமல் கால் தூக்கி வைத்தார் கபிலர். இதுவரை பரம்பின் மீதான எல்லா தாக்குதல்களுக்கும் பின்னே கூத்துக்கு வந்து போன ஒற்றனே இருக்கிறான். எனது முதல் போருக்கே கூத்துக்களம்தான் காரணமாக அமைந்தது என்றான் பாரி. பாரி முதலில் நடத்திய போர் சேரனுக்கு எதிரானது. அந்த போரில்தான் உதியஞ்சேரலின் சந்தை செம்மாஞ்சேரலின் தலையை வெட்டி எறிந்தான் என்பது பலரும் சொல்ல கேட்டுள்ளார் கபிலர். ஆனால் அந்த போர் ஒரு கூத்து களத்தில் இருந்துதான் தொடங்கியது என்பது கேட்டறியாத ஒன்றாக இருந்தது. தோள் மீது கிடந்த கபிலரின் கை சற்றே இறுகி பிடித்தது. தோழனின் மொழியை அறியாதவனா பாரி? கூத்துக்களத்தின் கதையை சொல்லத் தொடங்கினான். கதை வழக்கம் போல முருகனிடமிருந்து தொடங்கியது. பாரி முருகனின் பெயரை உச்சரித்தபடி முன்னாலே நடந்தான். கபிலருக்கு தொடக்கமே வியப்பாக இருந்தது. இந்த கதையில் முருகன் எப்படி வந்தான் என்று சிந்திக்க தொடங்கிய கணமே பாரி கேட்டான். முருகன் தனது காதலின் பரிசாக எவ்வியூருக்கு ஒரு பூண்டு கொடுத்தானே, அது என்ன தெரியுமா என்று கபிலர் விடையின்றி விழித்தார். நாக்கருத்தான் புல் விளைந்து கிடந்த நிலத்தை கடந்த பொழுது நீலன் சொன்ன கதை அது. தனை மயக்கி மூலிகையை கொடுத்தபடி கதையை தொடங்கி அவன் சொல்லி வந்தான். முருகனையும் வள்ளியையும் சந்தனவேங்கையில் அமைக்கப்பட்ட பரனில் தங்க வைத்து ஊர் வந்து சேர்ந்தான் எவ்வி. தனது கையில் இருந்த பூண்டு போன்ற ஒரு பொருளை பைங்குடத்தில் இட்டவுடன் அது சிறிது சிறிதாக கரைந்தது. அந்த நீர் பழச்சாறு போல நுரை பொங்கி இருந்தது. அதனை அருந்தியவர்கள் வாழ்வில் அதுவரை கண்டிராத சுகத்தை கண்டார்கள். மீண்டும் மீண்டும் வாங்கி பருகி மயங்கி சரிந்தார்கள். அவர்கள் பருகிய பொழுது சிந்திய துளியின் வாசனையை நுகர்ந்தே மலையெங்கும் இருந்து பாம்புகள் அந்த புதருக்கு வந்து சேர்ந்தன என்று நீலன் சொன்ன கதையை சொன்னார் கபிலர். கார்த்திகையின் கதையை சொல்வதற்காக சந்தனவேங்கையில் இருந்து மறுபகல் கீழிறங்கிய வள்ளி முருகனின் கதையை சொன்ன பாரி இப்பொழுது எவ்வியூரின் வழியே மீதி கதையை தொடங்கினான். அந்த பூண்டினை பைங்குடத்தில் போட்டு நாட்கணக்கில் ஊரே குடித்துள்ளது. அதுவரை மனிதர்கள் அனுபவித்திராத மயக்கத்தையும் இன்பத்தையும் அந்த பூண்டு பானம் கொடுத்துள்ளது. பைங்குடத்தில் நீர் தீர தீர மீண்டும் மீண்டும் நீரூற்றி அந்த பானத்தை அருந்தியுள்ளனர். அந்த பூண்டு சிறிது சிறிதாக நீரில் கரைந்து 3 வாரங்களுக்கு பின் முழுமுற்றாக நீருக்குள் மறைந்து விட்டது. அது என்ன பூண்டு, அது எங்கே இருக்கிறது என கேட்பதற்காகவே அதன் பின் முருகன் வள்ளியை தேடி பலகாலம் அலைந்திருக்கிறான் எவ்வி. காலங்கள் ஓடியும் அவர்களை காண முடியவில்லை. ஆனால் அந்த பூண்டு பானத்தையும் மறக்க முடியவில்லை. வாழ்வில் எப்பொழுதாவது அது போன்ற பானத்தை அறிந்துவிட மாட்டோமா என்று எவ்வி மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ள ஆண் பெண் அனைவரும் ஏங்கி கிடந்துள்ளனர். எவ்வியூர் உருவாக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே எவ்வி இறந்து விட்டான். அதன் பிறகு ஒரு மழைக்காலம் முடியும் பொழுதுதான் இது நடந்துள்ளது. சோமக்கிழவி காட்டுக்குள் கிழங்கு தேடி போயிருக்கிறாள். பகல் முழுவதும் அலைந்த களைப்பில் நாங்கில் மரத்தின் நிழலில் அமர்ந்து இளைப்பாரி இருக்கிறாள். உச்சி பொழுது எங்கும் வெயில் தகித்து கிடந்திருக்கிறது. அவள் கண் பார்வைக்கு தொலைவில் பன்றிகளின் கூட்டம் ஒன்று நிலத்தை அகழ்ந்து கிழங்குகளை தின்று கொண்டிருந்திருக்கிறது. நாங்கில் மரத்தின் அடிவாரம் உட்கார்ந்து இளைப்பாரியபடி இருந்திருக்கிறாள். சிறிது நேரத்தில் எங்கோ இருந்து மனம் வீசி இருக்கிறது. மூக்கில் நுகர்ந்தபடி அப்படியே மயங்கி கண் செருகி இருக்கிறாள். அந்த நறுமணம் அவளை மயக்கி உள்ளிழுத்து இருக்கிறது. மயக்கம் தெளிய முடியாத ஆழத்துக்கு அவளை இட்டு சென்றுள்ளது. சட்டென பொறிதட்டி மீண்டு இருக்கிறாள். இது ஏற்கனவே நுகர்ந்த மனம். ஆனால் எங்கே எப்பொழுது என்றுதான் நினைவுக்கு வரவில்லை. மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்த பொழுது அது எவ்வி கொண்டு வந்து கலக்கி கொடுத்த அந்த பூண்டு பானத்தின் மனம் என்பது நினைவுக்கு வந்திருக்கிறது. நாட்கணக்கில் ஊரே உட்கார்ந்து குடித்து குடித்து தீர்த்தோமே, அந்த மனம் என்பது நினைவுக்கு வந்த கணம் சோமக்கிழவிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அகமகிழ்ந்து எழுந்திருக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் பெருகியது. அந்த மனத்தை மறுமுறை நுகர வேண்டும் என்று அவ்வளவு ஆசைப்பட்டான் எவ்வி. ஆனால் அவன் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஓராண்டுக்கு முன்னால் தான் இறந்தான். அவன் கொண்டு வந்து கொடுத்ததன் மூலம்தானே இந்த மனத்தை நாம் நுகர்ந்தோம் என்று எண்ணியபடி எங்கிருந்து மனம் வருகிறது என தேடத் தொடங்கினான். செடி கொடி மரம் என எல்லாவற்றையும் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தான். எங்கிருந்து வருகிறது என்று அவளால் கண்டறிய முடியவில்லை. காற்று வீசும் பொழுது மிதந்து வரும் மனம் காற்று நிற்கவும் அறுபட்டு விடுகிறது. சற்று தொலைவில் இருந்து வருகிறது என்பதை உணர்ந்தபடி அக்கம் பக்கம் போகலாம் என நகர்ந்து இருக்கிறாள். அவ்வளவு நேரம் கிழங்குகளை மண்கிளறி மேய்ந்து கொண்டிருந்த பன்றி கூட்டம்
இப்பொழுது அவ்விடம் இல்லை. ஆனால் தேனீக்களும் வண்டுகளும் பெரும் கூட்டமாக வந்து அந்த இடத்தில் மொய்க்க தொடங்கியுள்ளன. சோமக்கிழவி அருகில் போய் பார்த்திருக்கிறார். மண்ணுக்குள் கிழங்கு வடிவத்தில் ஏதோ இருந்திருக்கிறது. கையால் கிளறி அதனை எடுத்திருக்கிறார். அந்த பூண்டின் மனம் எவ்வி கொண்டு வந்து நீரில் கலக்கி ஊரே குடித்த அதே மனம், அதே வடிவ பூண்டு. பல ஆண்டுகளுக்கு பின் அதனை கண்டறிந்த மகிழ்வில் ஓடோடி வந்து ஊரிலே கொடுத்திருக்கிறார். பைங்குடத்தினில் அதனை போட்டிருக்கின்றனர். நீர் கலங்கி பழச்சாராகி இருக்கிறது. ஒருவர் மாற்றி ஒருவர் குடிக்க தொடங்கியுள்ளனர். ஊரே நாட்கணக்கில் குடித்திருக்கிறது. இந்த பானம் கிடைக்காதா என்று எவ்வி எத்தனை முறை புலம்பி இருப்பான். அதனை குடித்த எல்லோருமே வாழ்வில் இன்னொரு முறை குடிக்க மாட்டோமா என்று புலம்பியபடிதானே இருக்கின்றனர். சென்ற முறை முருகனை நினைத்து எல்லோரும் குடித்ததை போல இந்த முறை எவ்வியை நினைத்து ஊரே குடித்தது. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கிறது. சோமக்கிழவி எவ்வியின் மனம் கவர்ந்தவளாம். எவ்வி அவளிடம் மட்டும் அது கிடைக்கும் இடத்தை சொல்லி சென்றுள்ளான் என்று பேசி சிரித்து நாட்கணக்கில் குடித்துள்ளனர். சிறிது சிறிதாக கரைந்த அந்த பூண்டு முற்றிலும் மறைய 1 மாதம் ஆகியுள்ளது. இன்று வரை அந்த பூண்டு எந்த செடி அல்லது எந்த கொடியின் கீழ் விளைகிறது என்று யாருக்கும் தெரியாது. கிழங்கு தேடும் பன்றி அகழ்ந்து போட அந்த பூண்டு வெளியே வருகிறது. அதன் வாசனை பட்டவுடன் பன்றி அந்த நிலம் விட்டு அகன்று விடுகிறது. எங்கும் இருக்கும் தேனீக்களும் வண்டுகளும் அதனை மொய்த்து கிடக்கின்றன. மாத கணக்கில் ஆனாலும் தேனீக்கள் அதனை மொய்ப்பதை நிறுத்தாது. காட்டில் அலைந்து திரியும் பரம்பு மக்களின் கண்களுக்கு அது எப்படியும் பட்டுவிடுகிறது. அதன் பின் எவ்வியூர் கால நேரம் இன்றி மிதந்து கொண்டுதான் இருக்கும். பூண்டு கிடைத்து விட்டால் போதும், மிதக்கும் மயக்கத்தின் ஊடை காதல் பொங்கி மேலெழத் தொடங்குகிறது. வள்ளி முருகனின் காதலும் எவ்வி சோமாவின் காதலும் ஒன்றினையொன்று விஞ்சி மேலெழும்புகின்றன. இந்த பூண்டினை முதலில் கண்டறிந்தது வள்ளியா முருகனா என்று பேச்சு தொடங்குகிறது. பூண்டின் சாறு இறங்க இறங்க வள்ளியும் முருகனும் இறங்கி ஆடுவர். நாட்கள் செல்ல செல்ல எவ்வியா சோமாவா என்று பேச்சு மாறுகிறது. ஆட்டமும் பாட்டமாக பகலிரவு பாராமல் ஊரே மிதக்கிறது. காதலின் பரிசாக வள்ளி முருகன் இருவரும் எவ்விக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் தன் காதலிக்கு அதை கொடுத்தது எவ்விதான். தன் காதலனின் நினைவாக அதனை கண்டறிந்தது சோமக்கிழவிதானே. எனவே அவளின் பெயரையே அதற்கு சூட்டினர். அது சோமப்பூண்டு என்று அழைக்கப்பட்டது. சோமப்பூண்டின் சாறு குடித்து ஊரே மயங்கி கிடக்க, மயங்கி கிடப்பவனை கிழவியின் பெயரை சொல்லி சோம்பி கிடக்கிறான் என்று சொல்லிக் கொள்வர். எவ்வியூர்காரர்களுக்குத்தான் தெரியும் சோம்பல் முறிக்க மாதமாகும் என்று. முறிக்க முடியாத மயக்கத்தை முறிக்கும் ஆற்றல் எதற்கும் இல்லை. வள்ளியின் காதலும் சோமாவின் காதலும் இணைந்த மயக்கம் அல்லவா அது. முருகனும் எவ்வியுமே மீள முடியாத கிறக்கம் அல்லவா அது. சோம்பி கிடக்கும் சுகம் வேறு எதில் வாய்க்கும்? கேள்வி எழுப்பியபடி உற்சாகம் பொங்க துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தான் பாரி. கதையை நிறுத்தி சொல்லாமல் இவ்வளவு வேகமாக சொல்லிக்கொண்டு ஓடுகிறானே என்ற பதற்றத்தில் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் கபிலர். கதை என்றாலே ஓட்டம் கூடும். அதுவும் வள்ளி முருகனின் கதை. அதுவும் வாழ்வில் காணாத பெரும் மயக்கத்தை உண்டாக்கும் கதை. ஓட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. கபிலர் வேகம் கொள்ள கதை சொன்னால் போதும். கதையில் மயங்கும் கபிலருக்கு மயக்கத்தின் கதையை சொன்னால் என்ன ஆகும்? அதுதான் இப்பொழுதும் நடந்தது. கபிலர் நடக்கவில்லை, ஓடிக்கொண்டிருந்தார். சற்று தொலைவில் 2 பெண்களும் ஒரு பெரியவரும் நின்றிருந்தனர். அவர்களை நோக்கித்தான் பாரி சென்று கொண்டிருந்தான். யார் அவர்கள்? அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்தபடி பின்தொடர்ந்தார் கபிலர். அருகில் செல்ல செல்ல அவர்களை சுற்றி தேனீக்களும் வண்டுகளும் இடைவிடாமல் பறப்பது தெரிந்தது. கபிலரின் முகத்தில் வியப்பு மெல்ல படரத் தொடங்கியது. பாரிக்கு செய்தி சொல்லி அனுப்பி அவனது வருகைக்காக காத்திருக்கின்றனர். பாரி அருகில் போய் மண்ணுக்குள் கிடந்ததை கிளறி முழுமையாக மேலெடுத்தான். இதுவரை முகர்ந்திராத மனத்தை முகர்ந்தார் கபிலர். நாசிக்குள் ஏறிய கணம் உள்ளுக்குள் ஒரு கிறக்கம் உருவானது. சட்டென தலையை மறுத்து ஆட்டி பாரியின் அருகில் போனார். நின்றிருந்தவர்கள் கபிலரை வணங்கி விலகி நின்றனர். கபிலர் அவர்களை வணங்கி நின்றார். முருகனும் வள்ளியும் எவ்வியின் கைகளில் கொடுத்த சோமப்பூண்டை எடுத்து கபிலரின் கைகளில் கொடுத்தான் பாரி. 20 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வு இது. முடிவுறாத மழைக்காலத்தின் நள்ளிரவு. மழவன்குடியினர் ஆடும் கூத்தில் நெருப்பு பொறி பறந்தது. பின்பனி கவிழ்ந்தும் குளிர் நடுக்கம் யாருக்கும் இல்லை. எவ்வியூர் பெரும் மகிழ்வை அனுபவித்து கிறங்கி கிடந்தது. கூத்தும் குளிரும் ஒன்றினையொன்று இறுகத் தழுவி ஒன்றின் மயக்கத்தை இன்னொன்றுக்கு ஊட்டி மகிழ்ந்தன. ஆனால் இவ்விரண்டையும் விட பெரும் மயக்கம் ஒன்று ஏற்கனவே ஊரில் நிலை கொண்டு இருந்தது. சோமப்பூண்டு கிடைத்திருந்த நேரம் அது. ஊரே குடித்து குடித்து கிறங்கி கிடந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் கிடைத்துள்ளது. யார் விடுவார்கள்?
இன்னும் பூண்டு கரையவே இல்லை என்று சொல்லி சொல்லி குடித்தார்கள். நீர் முகந்த குளம் வற்றிவிடப் போகிறது என்று சொல்லியும் விடாது குடித்தார்கள். இந்த நிலையில்தான் மலவன்குடி கூத்து கலைஞர்கள் ஊருக்கு வந்தார்கள். பாரிக்கு அப்போது மனமாகவில்லை. மேலெல்லாம் இளமை துளிர்த்து கிடந்த காலம். சோமப்பூண்டில் சொக்கியவர்களுக்கு மலவன்குடி கூத்தும் வந்து சேர்ந்தது. மலவன்குடியை கூத்திலே மயக்கும் குடி என்பார்கள். ஆனால் அவர்கள் மயக்க இங்கு யாரும் மிச்சமில்லை. எனவே மலவன்குடியினரை எவ்வியூர் மயக்கியது. வந்தவர்களுக்கு முதலில் ஆளுக்கொரு குவளையை கொடுத்தார்கள். அவ்வளவுதான். இடைவிடாது வாங்கி குடித்தார்கள். எப்பொழுதெல்லாம் தெளிவடைகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குடித்தார்கள். எண்ணிலடங்காத மது வகைகளை வாழ்வெல்லாம் குடிக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மதுவுக்கும் இந்த மயக்கம் கிடையாது. உள்ளிறங்கிய கணத்தில் தொடங்கும் கிறக்கத்தை எதிலும் உணர முடியாது. கிறக்கத்தை அனுபவித்தபடியே முதுகெலும்பை முறுக்கி கிர்ரென மேலேறுவது என்பதெல்லாம் குடிக்காமல் உணர முடியாது. குடித்தால் உணரவே முடியாது. உணர்வின் எல்லைக்கு அப்பால் மனிதனை நிறுத்தும் மயக்கம் முதல் துளியிலேயே நிகழ்ந்துவிடும். முதல் மிடறு அடுத்ததையெல்லாம் மறக்க வைக்கும். சோமப்பூண்டின் கிறக்கம் கொண்டு கிடந்த மலவன்குடியினர் தங்களின் பறையை சூடேற்றவே இல்லை. வந்து ஒரு வாரமாகியும் அவர்களின் கால்கள் அடவு பிடிக்கவில்லை. அவர்களால் இந்த மது மயக்கத்தை விட்டு பிரியவும் முடியவில்லை. எவ்வியூரில் உள்ள யாராலும் முடியாதது இவர்களால் மட்டும் எப்படி முடியும்? எது செய்தும் ஆடுகளம் இறங்க முடியாது என கூட்டத்தின் தலைவன் முடிவு செய்து மறுமுறை வந்து ஆடுகிறோம் என சொல்லி புறப்பட ஆயத்தமானான். செய்தி பாரிக்கு சொல்லப்பட்டவுடன் விரைந்து அவ்விடம் வந்தான். மயக்குதல் பொதுவானது. அது மதுவுக்கும் உண்டு, கலைக்கும் உண்டு. நீ கலைஞன். சோமப்பூண்டு உன் சொற்களிலும் உண்டு என்பதை மறந்து விட்டாயா? எதன் பொருட்டும் கலையும் கலைஞனும் தோற்கக்கூடாது. ஆடாமல் இந்த நிலம் விட்டு அகலுதல் கலைக்கு இழுக்கல்லவா? பைங்குடத்தை ஆடுகளத்தின் நடுவில் வைத்து நிகழ்த்து உன் ஆட்டத்தை. ஆட்டம் முடியும் கணத்தில் உன் உடன் வந்தவர்களின் தலைக்கொரு பானையை ஏந்தி இந்த பானத்தை கொண்டு செல்லுங்கள் என்றான். சொல்லிய கணம் தொடங்கியது ஆட்டம். பைங்குடத்தை சுற்றி மலவன்குடியினரின் கால்கள் சுழல தொடங்கின. அக்குடி பெண்களின் விழிகள் தவளைகளைப் போல தாவி தாவி பைங்குடத்துக்குள் விழுந்தபடியே இருந்தன. பாணன் பாடினான். ஒரு வார காலம் தாங்கள் குடித்த குடியை பாடினான். வாழ்வெல்லாம் மதுவென சொல்லி குடித்த எதுவும் மதுவன்று. புளித்த நுரை மூக்கடைக்காமல் மிதக்க வைக்கும் இவ்வரிய பானத்துக்கு என்ன பெயர்தான் சொல்வது பாரி என கேட்டுத்தான் முதல் பாடலை ஆரம்பித்து பாடினான். பறவைகள் உடலுக்கு வெளியேதான் இறக்கைகளை விரிக்கின்றன. ஆனால் இந்த பழச்சாற்றை குடித்தால் உடலுக்குள்ளேயே இறக்கைகள் விரிகின்றன. பறக்கும் பொழுது மயங்குகிறோமா? மயங்கும் பொழுது பறக்கிறோமா? சொல் பாரி. வானத்தில் பறப்பதும் நீரில் மிதப்பதும் அரிதல்ல. ஆனால் இந்த இரண்டையும் தன்னுள் நிகழ்த்துவதுதான் அரிதிலும் அரிது. அவ்வரிய பழச்சாற்றுக்கு பெயர் என்ன பாரி? வற்றிய குளம் போல நாக்கு இந்த பானத்துக்காக ஏங்க வயிறோ நிறைந்த குளம் போல பெருகி கிடக்கிறது. வயிறே உடைந்தாலும் வற்றிய நாக்கின் ஏக்கம் நீங்க மறுக்கிறதே. சொல் பாரி, நாங்கள் என்ன செய்ய? பாரியிடமும் பைங்குடத்து மதுவிடமும் வரிக்கு வரி விளக்கம் கேட்டு பாடலை தொடங்கினான் பாணன். ஆனால் அதன் பிறகு அவன் பாடிய பாடல் எதுவும் யாருக்கும் நினைவில்லை. அவன் அந்த பானத்தின் மயக்கத்தை, வீரியத்தை எப்படியாவது அறிய முற்பட்டு தோல்வியடைந்து பாட்டை முடித்தான். ஒரு மிடறு குடித்தால் அந்த சுவையை துல்லியமாக என்னால் சொல்லிவிட முடியும். பாடும் எனக்கு மட்டும் அதற்கான அனுமதியை கொடு பாரி என வேண்டினான். அரங்கு அதிர சிரித்தான் பாரி. இந்த வாரம் முழுவதும் அதிகமாக அப்பானத்தை குடித்தது நீதான். முதல் துளியில் கண்டறிய முடியாத சுவையை கடலளவு குடித்தாலும் கண்டறிய முடியாது. உனது நினைவை தோண்டி குடித்து பார், ஒருவேளை உனக்கு அது பிடிபடலாம் என்றான் பாரி. பாடுபவன் சொன்னான். குவளையை வாயில் கவிழ்த்தும் வரைதான் நினைவு செல்கிறது, அதன் பின் நான் கவிழ்ந்து கிடப்பதுதான் தெரிகிறது என்றான். சிரித்து மகிழ்ந்தது கூட்டம். சுவை அறிய முடியாமல், அறிந்த சுவையிடமிருந்து மனம் பிரிய முடியாமல் கலைஞன் படும் பாடையே கலையாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. இரவெல்லாம் பாடினான் பாணன். மதுவின் கிறக்கத்தை விஞ்சும் ஆட்டத்தை ஆடினர் ஆணும் பெண்ணும். பைங்குடம் நடுவில் இருப்பதால் அதன் வாடையை நுகர்ந்து சுழலும் ஆட்டத்தை இரவெல்லாம் பார்த்து கழித்தனர் எவ்வியூர்காரர்கள். விடிய விடிய நிகழ்ந்தது ஆட்டம். விடிந்ததும் மலவன்குடியினர் ஒவ்வொருவரும் தங்களுக்கான பானையை தேர்வு செய்தனர். மலை முழுவதும் தூக்கிச் செல்ல வேண்டும் என்பது அவர்களின் நினைவிலே இல்லை. பானைக்குள் இருக்க போவது மட்டுமே அவர்களின் நினைவில் இருந்தது. அவர்கள் தேர்வு செய்த பானை முழுவதும் பானம் நிரப்பப்பட்டது. புறப்பட ஆயத்தமாகும் பொழுது பாரி சொன்னான், ஒரு மிடறு கூட இதனை குடிக்காமல் தூக்கிச் சென்றால் மட்டுமே உங்களின் இடம் வரை இதனை கொண்டு செல்ல முடியும் என்று.
சரியென சொல்லி அவர்கள் புறப்பட்டனர். இதுவரை தாங்கள் பெற்ற பரிசினிலேயே மிகச்சிறந்த பரிசு இதுதான். இதனை தங்கள் குடிகள் இருக்குமிடம் வரை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் நடந்தனர். மலவன்குடி கூட்டத்தில் இருந்த 3 பேர் சேர ஒற்றர்கள். அத்தனை பானைகளும் சேரனின் அரண்மனைக்கு போய் சேர்ந்தன. செம்மாஞ்சேரல் தன் அந்தப்புற பெண்களோடு மகிழ்ந்திருந்த பொழுதுதான் உலகில் யாரும் அறிந்திராத பெரும் மயக்கத்தை உண்டாக்கும் மதுவகை ஒன்று பரம்பினில் இருக்கிறதாம். அதனை நமது ஒற்றர் கூட்டம் கொண்டு வந்து சேர்த்துள்ளது என செய்தி சொல்லப்பட்டது. எரிந்த வேல் போல் காட்டும் உள்குத்தி நிற்கும் ஆற்றல் யவனத்தேரலுக்குத்தான் உண்டு. அதனை முதலில் அறிந்தி மகிழ்ந்தவனும் சேரன்தான். மிளகுக்கு ஈடாக கொண்டு வந்து இறக்கப்பட்ட அதிசிறந்த பொருள் அதுதான். அதன் பிறகுதான் யவனத்தேரல் பற்றி பாண்டியர்களும் சோழர்களும் அறிய தொடங்கினர். இப்பொழுது மீண்டும் வரலாறு திரும்புகிறது. அதிசிறந்த மதுவகையொன்று சேரர் குடியை வந்தடைந்திருக்கிறது. ஆனால் இதனை யவனத்தேரலை விட சிறந்ததென சொல்லிவிட முடியுமா என்பதை குடித்து பார்த்துதானே முடிவுக்கு வர முடியும். அந்த புற பெண்களை விலக்கி விரைந்து வந்தான் செம்மாஞ்சேரன். 16 பெரும் பானைகள் அவையின் நடுவே வைக்கப்பட்டிருந்தன. பானைகளை விட்டு சற்று தள்ளி மலவன்குடி கலைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர். அந்த குழுவின் தலைவன் தலை தாழ்த்தியபடியே நின்றிருந்தான். என் கூட்டத்தில் ஒற்றர்கள் இருப்பதால் தான் ஆட்டம் நிகழ்த்தாமல் மயக்கம் கொண்டே நாங்கள் புறப்படுகிறோம் என்று பாரியிடம் சொன்னேன். அவனோ கலைஞன் தோற்கக்கூடாது என எம்மை ஆட வைத்து அந்த பானத்தோடு பெரும் பரிசையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். இனி இப்பானத்தில் ஒரு மிடறு கூட எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் செம்மாஞ்சேரல் முதல் மிடரினை அருந்தினான். அதன் பிறகு அவனது நினைவில் வேறு எதுவும் இடம்பெறவில்லை. பானைகள் ஒவ்வொன்றாக கவிழ்த்து வைக்கப்பட்டன. அவனால் நம்ப முடியவில்லை. இதன் கிறக்கமும் மயக்கமும் என்ன என்பதை அறிய பல முயற்சிகள் செய்தான். அரசவை பெரியோர்கள், வணிகர்கள், கடலோடிகள் என பலருக்கும் அருந்த கொடுத்தான். ஆனால் யாருக்கும் ஒரு குவளைக்கு மேல் கொடுக்கவில்லை. அவர்களோ மறு குவளை கிடைக்காதா என்று நாட்கணக்கில் ஏங்கி நின்றனர். இதன் மயக்கம் எவ்வளவு பெரிய மனிதனையும் தாள பணிய வைத்து விடுகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்தான். ஆனால் இது என்ன என்பதை மட்டும் யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் வடதேசத்து முனி ஒருவர் அவனது அரண்மனைக்கு வந்தார். செய்தி அவருக்கும் சொல்லப்பட்டது. காட்டு மனிதர்கள் பல்வேறு மரப்பட்டைகளை கலந்து வடித்தெடுக்கும் மதுவகை வேறுபட்ட மயக்கத்தை தான் கொண்டிருக்கும். இதில் இவ்வளவு வியப்புற என்ன இருக்கிறது என்று சொல்லியபடி ஒரு குவளையை வாங்கி குடித்தார். முகத்தில் எந்தவித மாற்றமும் தெரியாததால் அவையில் இருந்த பலரும் அவரை சற்றே வியப்போடு பார்த்தனர். முனிவரை இப்பானம் ஒன்றும் செய்துவிடவில்லையே என்பதை போல முகக்குறிப்பு இருந்தது. செம்மாஞ்சேரனும் வியப்புற்று அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவரோ இன்னொரு குவளை கொடு என்றார். ஊற்றி கொடுப்பவன் மன்னனை பார்த்தான். மன்னனை தவிர வேறு யாருக்கும் மறு குவளை கொடுக்கப்படவில்லை. செம்மாஞ்சேரன் முனிவரின் முகத்தை உற்று பார்த்தான். அவர் அந்த பானத்திடம் தன்னை இழந்து விடவில்லை என்பது தெரிகிறது என்று எண்ணி மறு குவளையை தர சொன்னான். அதனையும் வாங்கி குடித்தார் முனிவர். அவரது முகத்தில் எந்தவித வியப்போ மாறுதலோ தெரியவில்லை. ஆனால் எந்த வார்த்தையும் பேசவில்லை. இன்னொரு குவளை கொடு என்று மறுபடியும் கையை நீட்டினார். ஊற்றி கொடுப்பவன் அந்த குவளையை வாங்கவே அச்சப்பட்டு மன்னனை பார்த்தான். மன்னனுக்கோ என்ன செய்வதென்று புரியவில்லை. பாதி குவளை ஊற்றி கொடு என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அப்படி சொல்வதும் தனக்கு அழகல்ல என்று அவனுக்கு தோன்றியது. மலவன்குடி தலைவன் தொலைவில் இருந்தபடி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு குவளை முகர்ந்து கொடுக்க இவ்வளவு தயங்கும் மனிதர்கள் வாழும் உலகில்தான் பாரி என்னும் பெரும் கொடையாளனும் வாழ்கிறான் என்று எண்ணியபடி பாடல் ஒன்றை முணுமுணுத்தான். அதற்குள் செம்மாஞ்சேரல் கையசைப்பது தெரிந்தது. வேறு வழியில்லாமல் அடுத்த குவளை ஊற்றி கொடு என்று மன்னன் சொன்னது யாவருக்கும் புரிந்தது. ஊற்றி கொடுப்பவன் குவளையை வாங்கி பானைக்குள் முகர்ந்தான். கண் செருகியபடி இருந்த முனிவர் இடக்கையால் தாடியை தடவி கீழ் நீண்டிருந்த கடைமுடியை விரல்களால் உருட்டினான். அதை பார்த்த செம்மாஞ்சேரல் சொன்னான், ஊற்றுவதை நிறுத்து என்று. அரங்கு அதிர்ந்து பார்த்தது. ஊற்றுபவன் அப்படியே நிறுத்தினான். ஆனால் உள் செருகிய கண்களை முனிவன் திறக்கவே இல்லை. நீங்கள் இந்த பானத்தால் மயங்கி விட்டீர்கள். இனி உங்களால் இதை கண்டறிய முடியாது என்றான் மன்னன். முனிவனின் முகத்தில் முழுமையான மயக்கம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. கண் திறக்காமல் தாடியின் கடைமுடியை இடக்கையால் சுருட்டியபடியே கேட்டார், இதன் பெயர் என்ன என்று. மன்னனும் அவையோரும் அறிந்திருக்கவில்லையே. மலவன்குடியையே எல்லோரும் பார்த்தனர். மலவன்குடி தலைவன் முன்னே வந்து சற்றே மெல்லிய குரலில் சொன்னான், சோம பூண்டிலிருந்து உருவாகும் பானம் என்று.
உதட்டோரம் மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தினான் முனிவன். அவையோருக்கு காரணம் புரியவில்லை. செம்மாஞ்சேரல் முனிவரையே பார்த்து கொண்டிருந்தான். முனிவர் வாய் திறந்து சொன்னார், இதுதான் சோமபானம் என்று. இதுவரை இந்த பெயரை யாரும் கேள்விப்பட்டதில்லை. புது பெயராக இருந்தது. அவையோர் அவர் சொல்வதை கூர்ந்து கவனித்தனர். முனிவர் சொன்னார், தேவர்கள் மட்டுமே அருந்தும் பானம் இது. கிடைக்காதா என்று ஆண்டாண்டு காலமாய் காத்திருப்போர் பலர். இதன் சக்தியை நீ அறிய மாட்டாய். மகா சக்தி கொண்டது. சொர்க்கம் என்ற பேர் உலகுக்கு மனிதனை கொண்டு சேர்ப்பது இதுதான். முனிவர் பேசிக்கொண்டே இருக்க மயக்கம் எல்லா வகையிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அரக்கர்களிடமிருந்து இதனை மீட்கும் போரினை தேவர்கள் எல்லா காலங்களிலும் நடத்துகிறார்கள் என்றார். செம்மாஞ்சேரல் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களுக்கு இப்பொழுது பானம் இருக்கும் ஒரு சில பானைகள் தெரியவில்லை. தனது அரண்மனை எங்கும் அந்த பானைகள் இருப்பதாக தெரிந்தது. மயக்கும் பேர் உலகத்தை அவன் அகக்கண்ணில் பார்க்க தொடங்கிவிட்டான் என்பதை முனிவர் உணரத் தொடங்கினார். அதன் பின் முனிவர் சொல்லும் எல்லா சொல்லிலும் சோமபானத்தின் மயக்கம் இருந்தது. சோம பூண்டை எடுத்துக்கொண்டு எவ்வியூருக்குள் வரும் வரை வேக வேகமாக கதையை சொல்லி கொண்டு வந்தான் பாரி. ஆனால் சோம பூண்டு கண்டறியப்பட்டு விட்ட செய்தி அதற்குள் ஊர் முழுவதும் தெரிந்துவிட்டது. பாரியும் கபிலரும் ஊருக்குள் நுழைவதற்குள் ஊரே களை கட்டி இருந்தது. கபிலருக்கு பாரி சொல்லி வந்த கதையை முழுவதும் கேட்க வேண்டும் என்ற பேராவல் இருந்தது. அதைவிட அதிகமான ஆவலை கையில் இருந்த சோம பூண்டு ஏற்படுத்தி இருந்தது. கரைந்து பெருகும் அதன் சாறு அவரை சுண்டி இழுத்து கொண்டிருந்தது. கபிலரின் கையில்தான் அது இருக்கும் என்பதை எவ்வியூரில் உள்ள எல்லோருமே அறிந்திருந்தனர். ஊருக்குள் நுழைந்ததும் கபிலரை தோளிலே தூக்கி ஆடியது ஒரு கூட்டம். ஆட்டத்துக்கு இனிமேல்தான் வேலை என்று சொல்லி ஓடியது ஒரு கூட்டம். எங்கும் இருந்தும் சாரி சாரியாக மக்கள் திரளத் தொடங்கினர். களை கட்டியது எவ்வியூர். பெரும் தாளி என சொல்லப்படும் பெருவட்ட பானையை எடுத்து வந்தனர். அதில் குடம் குடமாக நீரை ஊற்றினர். பானை எளிதில் நிரம்புவதாக இல்லை. அவ்வளவு நேரம் கூட பொறுத்திருக்க யாரும் ஆயத்தமாகவும் இல்லை. கூச்சலும் குதியாட்டமுமாக சூழல் வேகம் கொண்டது. அதனினும் வேகமாக குடங்கள் வந்து கொண்டிருந்தன. நீர் நிரப்பி முடித்ததும் கபிலரை பார்த்து பெரும் மகிழ்வோடு பாரி சொன்னான், சோம பூண்டை அதற்குள் போடுங்கள் என்று. அதற்கு பின் என்ன நடந்தது என்பது துண்டு துண்டாகத்தான் நினைவிருக்கிறது. சோம பூண்டை உள்ளே போட்டவுடன் எழுந்த மனம் முதல் கிறக்கத்தை உண்டாக்கியது. இழுத்து மூச்சு விட்டு மயங்கிய பொழுது ஒருவர் மாற்றி ஒருவர் இடித்து கொண்டிருந்தது நினைவில் இருந்தது. அதன் பின் மேல் மாடத்தில் கையில் குவளையோடு பாரி அருகில் இருந்தான். அப்பொழுது கபிலரின் கையிலும் குவளை இருந்தது. பாரியிடம் செம்மாஞ்சேரலின் கதையை கேட்டார். பாரியும் அதனை சொன்னான். சோமபானம் எங்களுக்கு வேண்டும், என்ன விலை கொடுத்தும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி ஆட்களை அனுப்பினான் செம்மாஞ்சேரல். அது இயற்கை எங்களுக்கு வழங்கும் காதல் பரிசு. அதனை நாங்கள் கண்டறிய முடியாது. அதுவாகத்தான் எங்களை கண்டறியும். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அதுவே நிகழும் என்று சொல்லி அனுப்பினேன் என்றான் பாரி. கபிலர் நினைவு மீண்ட பொழுது அவரது குடிலில் படுத்திருந்தார். பொழுது நண்பகலை கடந்திருந்தது. வெளிச்சத்தை பார்த்தது விடிந்து விட்டதா என்று கேட்டபடிதான் எழுந்தார். உடன் இருந்த உதிரன் சொன்னான், நண்பகல் கடந்து விட்டது என்று. நான் எப்பொழுது குடிலுக்கு வந்தேன் என்று கேட்டார். நீங்கள் வரவில்லை, நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன் என்றான் உதிரன். அதன் பின் விளக்கம் கேட்க விரும்பவில்லை. உணவு ஏற்பாடாக போகிறது, நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டு போனான் உதிரன். கபிலரும் வேக வேகமாக தயாரானார். இன்றாவது முழு கதையையும் கேட்டுவிட வேண்டும் என்ற பேர் ஆர்வம் அவருக்குள் இருந்தது. புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கே புலப்பட்டது பெருக்கெடுக்கும் ஆர்வத்துக்கு கதையை மீறிய காரணம் ஊற்றப்படும் குவளையில் உண்டென்று. மாலையில் வழக்கம் போல் மேல் மாடத்துக்கு வந்து சேர்ந்தார் கபிலர். அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான் பாரி. உடன் தேக்கனும் முடியனும் இருந்தனர். கபிலருடன் வந்த உதிரனை அனுப்பி காலம்பனை அழைத்து வர சொன்னான் பாரி. உதிரனும் புறப்பட்டு போனான். கபிலர் வந்து உட்கார்ந்ததும் ஆர்வத்தோடு தொடங்கினார். செம்மாஞ்சேரல் சோமபானம் கேட்டு ஆள் அனுப்பியதற்கு நீ மறுமொழி சொல்லி அனுப்பியதாக கூறினாயே, அதன் பின் என்ன நடந்தது என்று. பாரி கபிலரை பார்த்து மெல்லியதாக ஒரு புன்முறுவலை உதிர்த்தான். கபிலருக்கு காரணம் புரியவில்லை. ஏன் விளக்கம் சொல்லாமல் சிரிக்கிறாய் என்றார். பாரி சொன்னான், முழு கதையையும் நேற்றே சொல்லி முடித்தேன். நீங்கள் மறுபடி முதலில் இருந்து கேட்கிறீர்களே, அதுதான் சிரித்தேன் என்றார். கபிலருக்கு சற்றே வெட்கமாக இருந்தது. முழு கதையையும் சொன்னாயா? நான் தான் நினைவு தவறிவிட்டேன் என நினைக்கிறேன் என்று கூறி மறுபடியும் கதையை சொல்ல சொன்னார் கபிலர். பரம்பின் மறுமொழி கேட்ட செம்மாஞ்சேரல் பெரும் சினம் கொண்டான். சோமபானத்தை தங்களுக்கு தர மறுக்கிறான் பாரி என்ற முடிவுக்கு போனான். எதையாவது செய்து அதனை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணியவனுக்கு வடதேசத்து முனி பற்பல எடுத்துக்காட்டுகளை கூறி வெளியூட்டினான்.
சேரர் படை பரம்பின் மேற்கு முகடுகளை நோக்கி அணிவகுக்க தொடங்கியது. கூட்டத்தின் குரல் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பது போல் இருக்கிறது. ஆனாலும் மயங்கி கிடப்பவனுக்கு இவையெல்லாம் நினைவில் தங்காது. நினைவில் இவை இருக்கின்றன என்றால் நான் மயக்கம் கொள்ளவில்லை என்றுதானே பொருள். குவளையில் மது அருந்தியபடி பேசிக் கொண்டிருப்பது வாழ்வெல்லாம் உள்ள வழக்கம்தானே. இப்பொழுது மட்டும் ஏன் அந்த பழக்கத்தை முழுமை கொள்ள முடியவில்லை? நம்மால் மட்டும்தானா அல்லது யாராலும் முடியவில்லையா? கேள்விகள் எழுந்தபடியே இருக்க புரண்டு படுத்தார் கபிலர். விழிப்பு தட்டியது. கண் விழிக்க நினைத்தாலும் சிந்தனை விடுவதாக இல்லை. வெளியில் தெரியும் வெளிச்சத்தை உள்வாங்க முடியாமல் கண்கள் கூசி திறந்தன. நாம் எப்போது வந்து சேர்ந்தோம் என்று உதிரனிடம் கேட்டார் கபிலர். பதில் சொல்ல தயங்கியபடி உதிரன் நின்று கொண்டிருந்தான். ஏன் பதில் சொல்ல தயங்குகிறாய் என அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பதில் என்னவென்று அவருக்கே புரிந்தது. அவர் மேல் மாடத்து கல்லிருக்கையில் தான் படுத்திருந்தார். வீடு திரும்பவே இல்லை என்று. மீண்டும் பகல் பொழுது கழிந்தது. குளித்து தயாராகி மாலை பொழுதில் மேல் மாடத்தை வந்தடைந்தார் கபிலர். ஆனால் இன்று கபிலர் வரும் முன்பே ஆட்டம் தொடங்கிவிட்டது. காலம்பன் தான் தொடங்கி வைத்தான் என்றான் பாரி. முடிக்க முடியாத ஆட்டத்தை யார் தொடங்கினால் என்ன என்றார் கபிலர். ஆட்டம் என்றால் அது முடியத்தான் வேண்டுமா என கேட்டான் காலம்பன். கேள்வி சரிதான், ஆனால் நான் ஆட்டத்துக்குள் வந்த பிறகுதான் இதற்கான விடையை சொல்ல முடியும் என்றார் கபிலர். வீரனொருவன் நீட்டிய குவளையை கையில் வாங்கிய கபிலர் குடிக்காமலேயே பாரியிடம் கேட்டார். இந்த ஆட்டத்தை பற்றி பின்னர் பேசுவோம். செம்மாஞ்சேரல் என்னதான் செய்தான் என்று கேட்டார். பாரி வழக்கம் போல சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய்? நேற்றும் முழு கதையையும் நீ சொன்னாயா என்று கேட்டார். சிரித்தபடியே ஆம் என்று தலையாட்டினான் பாரி. கதை கேட்ட எனக்கு எதுவும் நினைவில்லை. கதை சொன்ன உனக்கு மட்டும் எப்படி நினைவிருக்கிறது என்று கேட்டார் கபிலர். முன்பை விட பெரும் சத்தத்தோடு சிரித்தான் பாரி. கபிலருக்கு இதற்கான காரணமும் புரியவில்லை. கதை சொல்லி முடிக்கும் வரை குடிக்க கூடாது என்று எனது குவளையையும் வாங்கி குடிப்பவர் நீங்கள் தானே, அப்புறம் எனக்கு எப்படி மறக்கும் என்றான். சிரிப்பில் உருண்டது மேல் மாடம். காலம்பன் காடதிர சிரித்தான். புறையேறி தும்மல் கொண்டு மீண்டும் சிரித்தான். அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. விடாமல் சிரித்தனர் எல்லோரும். பாரியின் கண்ணிலும் நீர் திரண்டது. இப்படி சிரித்து மகிழும் காலம்பனை காண இத்தனை நாள் ஆனதே என்று நினைத்து திரண்ட நீர் அது. குவளைகளில் சில நொறுங்கி இருக்கலாம். ஆனால் தனது கால்பட்டு பானை ஒன்று சரிந்து விழுந்ததும் கண் விழித்தார் கபிலர். பக்கத்தில் படித்திருந்த உதிரன் கண் விழித்தான். பானை காலருகில் எப்படி வந்தது உதிரா என்று கேட்டார். உதிரன் சொன்னான், வீட்டில் உள்ளோர் அவ்விடம் வைத்துள்ளனர் என்று. பதில் கேட்டு திடுக்கிட்டார் கபிலர். நாம் இருப்பது சரி வேண்டாம் என முடிவு செய்து விளக்கம் ஏதும் கேட்காமல் அவ்வீட்டை விட்டு எழுந்து நடந்தார். தேக்கன்தான் நேற்று கதையை சொன்னான். அந்த போரின் முடிவு மட்டும் நினைவில் இருந்தது. ஒளி சரிய போகும் அந்த கடைசி பொழுதில் பாரியின் வாழ்வீச்சு எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. இருதரப்பு வீரர்களும் நிகழ்வதை உற்று பார்த்து கொண்டிருக்க கன நேரத்தில் செம்மாஞ்சேரலின் தலையை இடப்புற காட்டை நோக்கி சீவி சரித்தான் வேல்பாரி. போர் தொடங்கி நீண்ட தாக்குதலுக்கு பின்தானே இது நடந்திருக்கும். ஆனால் அதுவெல்லாம் சொல்லாமல் இதனை மட்டும் ஏன் சொன்னார் தேக்கன் என்று தோன்றியது. தோன்றிய மறு கணமே அவர் முழுமையும் சொல்லி இருப்பார். நமக்குத்தான் நினைவில் தங்கவில்லையோ என்று நினைத்தபடி நடந்தார் கபிலர். ஆனால் செம்மாஞ்சேரலின் தலையை பாரி சீவி எரிந்தது மட்டும் எப்படி நினைவில் இருக்கிறது என்ற கேள்வியும் அதனோடே எழுந்தது. சோமபானத்தின் மீள முடியாத மயக்கத்தில் மூழ்கினாலும் அதனை கிழித்து நினைவின் ஆழத்துக்குள் இறங்கும் வல்லமை பாரியின் வாளுக்கு உண்டு என்று தோன்றிய பொழுது மெய் சிலிர்த்தது கபிலருக்கு. இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.